Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஒகேனக்கல் அருகே தமிழக எல்லையில் கர்நாடகாவுக்குள் மேகதாது பகுதி உள்ளது. அங்கு காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய அணை கட்ட கர்நாடக அரசு நீண்ட காலமாக முயற்சித்து வருகிறது. சுமார் 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்துள்ளது. இதற்கு மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. மேகதாது அணைக்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. கேரளா, புதுச்சேரியும் புதிய அணைக்கு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன. மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகள் உள்ளன. அதேபோல அணை கட்ட அனுமதி கோரி கர்நாடக அரசும் வழக்கு தொடர்ந்துள்ளது. இதன் மீதான விசாரணை தலைமை நீதிபதி B.R. கவாய், நீதிபதிகள் வினோத் சந்திரன், அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் நடந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் கூறியதாவது: மேகதாது அணை கட்டுவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிரானது. அணை கட்டினால் தமிழகம் பெரிதும் பாதிக்கப்படும். கபினி, KRS அணைகளில் இருந்து வரும் உபரி நீரை வேறு ஒரு அணை கட்டுவதன் மூலம் தடுத்து நிறுத்துவதால் தமிழகத்துக்கு 80 TMC தண்ணீர் தடைபடும் ஆபத்து இருக்கிறது. அதனால் மேகதாது அணை கட்டுவதை தமிழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசுக்கு போதுமான அணைகள் உள்ளன. மேற்கொண்டு புதிய அணை தேவையில்லை. 50 ஆண்டுகளாக காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் போராடி வருகிறோம். அணை கட்டினால் கண்டிப்பாக தமிழகத்துக்கு போதிய தண்ணீர் கிடைக்காது. சுப்ரீம் கோர்ட் பல உத்தரவுகள் பிறப்பித்தும் கூட தமிழகத்துக்கு ஆண்டுதோறும் கர்நாடகா தேவையான நீரை திறந்து விடுவதில்லை என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு தலைமை நீதிபதி B.R. கவாய் கூறியதாவது: மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினைகள் எந்த காலத்திலும் முடியப் போவது இல்லை. மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்க மட்டும்தான் மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. அதுவும் தமிழக அரசின் ஆட்சேபனைகளை கேட்ட பின் அறிக்கை தயாரிக்க வேண்டும். இது தொடர்பான காவிரி நதிநீர் ஒழுங்குமுறை குழு மற்றும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும். அதன் பிறகுதான் திட்ட அறிக்கையை தயாரிக்க வேண்டும் எனவும் மத்திய நீர்வள ஆணையம் அந்த அனுமதியில் தெரிவித்துள்ளது. காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நதிநீர் ஒழுங்குமுறை குழுவின் ஒப்புதலை பெற்ற பிறகுதான் திட்ட அறிக்கையை பரிசீலிக்க வேண்டும். இதை மத்திய நீர்வள ஆணையம் ஒரு முன் நிபந்தனையாகவே கூறியுள்ளது. இச்சூழலில் தமிழக அரசின் கோரிக்கை முன்கூட்டியே ப்ரீமெச்சூர் நிலையில் இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால் அணை கட்டக்கூடாது என்கிற தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க முடியாது. திட்ட அறிக்கையில் பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டால் தமிழகம் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இவ்வாறு தலைமை நீதிபதி B.R. கவாய் கூறினார்.